போதைப் பொருள் தடுப்பு படைகள் இயங்கும் என்று தற்போது அரசாணை தமிழ்நாடு அரசு சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையில் 12 இடங்களிலும், ஆவடி, சேலம், கோயம்புத்தூர், திருப்பூர், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் தலா 2 இடங்களிலும் என மொத்தமாக 65 இடங்களில் போதைப் பொருள் தடுப்பு படை காவல் நிலையங்கள் அமைக்கப்படும் என்று அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. போதைப் பொருட்கள் நடமாட்டம் குறித்த உளவு தகவல் சேகரித்தல் மற்றும் இணைய வழி கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் இதில் அடங்கக்கூடிய ஒரு அம்சமாக இடம்பெற்றிருக்கிறது. அதே போன்று போதைப் பொருட்கள் தொடர்பான குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக வழக்குகளை பதிவு செய்து புலன் விசாரணை செய்ய வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் போதைப் பொருட்கள் தொடர்பான குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகளுக்கு எதிராக நிதி விசாரணை மேற்கொண்டு அவருடைய மற்றும் அவரது உறவினர்களின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை பறிமுதல் செய்து முடக்கும் நடவடிக்கைகளும் இதன் மூலம் மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரப்பூர்வமாக இந்த அரசாணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமின்றி நீதிமன்றங்களில் வழக்குகளை திறம்பட நடத்தி குற்றவாளிகளுக்கு எதிராக, அதாவது போதைப் பொருளில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு நீதிமன்றங்களை வழக்குகள் நடத்தி இந்த குற்றவாளிகளுக்கு எதிராக கடுமையான தண்டனைகளை பெற்றுத்தர வேண்டும், அதனை உறுதி செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி போதைப் பொருட்கள் தொடர்பான குற்ற செயல்கள் நடக்காவண்ணம் அனைத்து தடுப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ள வேண்டும். அதாவது குற்றத்தை நடந்த பிறகு எப்படி நீதிமன்றத்தில் வாதாடி தண்டனைகளை பெற்றுத் தருகிறார்களோ அதே போன்று குற்றம் நடக்காத வண்ணம் அனைத்து நடவடிக்கைகளும் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கிறது, எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அரசு துறைகள் மற்றும் தனியார் நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுடன் போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்களை மீட்டு அவர்களின் மறுவாழ்வு குறித்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ள வேண்டும் என்று தற்பொழுது அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த போதைப் பொருள் தடுப்பு படை முதலமைச்சரின் நேரடி கண்காணிப்பில் செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.